ஒரு நிமிஷம். இப்போ இந்த ஆடியோவை கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்குள்ள ஒரு குரல் ஓடிட்டு இருக்கும் இல்லையா? ஆமா, கண்டிப்பா ஏதாவது ஒரு யோசனை ஓடிட்டு தான் இருக்கும். ரைட், அதுதான். அதாவது இவங்க என்ன புதுசா சொல்ல போறாங்க அப்படின்னோ, இல்ல அடுத்து நாம என்ன வேலை பார்க்கணும் அப்படின்னோ உங்க மனசுக்குள்ள ஒரு சிந்தனை ஓடிட்டு இருக்கலாம். ம். இப்போ நான் உங்ககிட்ட ஒரு நேரடியான கேள்வி கேக்குறேன். அந்த மனசுக்குள்ள கேக்குற அந்த குரல், அது உண்மையிலேயே நீங்க தானா? இது ரொம்ப ஆழமான ஒரு கேள்வி. அதாவது நீங்க யாருன்னு கேட்டா உங்க பேரு, உங்க செய்யற வேலை, உங்க குடும்ப பின்னணின்னு ஒரு பெரிய லிஸ்டே சொல்லுவீங்க. ஆனா தினமும் காலையில நாம கண்ணாடியில பாக்குற அந்த முகமும், நம்ம தலைக்குள்ள சதா சர்வகாலமும் பேசிட்டு இருக்கிற அந்த குரலும் நாம இல்லேன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? கேட்கறதுக்கே கொஞ்சம் அதிர்ச்சியா தான் இருக்கும். கண்டிப்பா. ஆனா இதுதான் உண்மை. பெரும்பாலான மனிதர்கள் தங்களோட வாழ்நாள் முழுவதுமே தங்களப் பற்றிய இந்த மிக முக்கியமான ஒரு விஷயத்த, இந்த அடிப்படையான உண்மைய கண்டுபிடிக்காமலே இறந்து போயிடுறாங்க. அது ஒரு துரதிர்ஷ்டமான உண்மைதான். இன்னைக்கு நாம பேசப் போற இந்த டீப் டைவ், அதாவது இந்த விரிவான உரையாடலோட நோக்கமே, நாம் யார் அப்படிங்கிற அந்த பெரிய கேள்விக்கான விடைய தேடுறதுதான். ரொம்ப சிறப்பான ஒரு தொடக்கம். அதாவது பெரும்பாலான மக்கள் தங்களை சுற்றி ஒரு கற்பனை உலகத்தை உருவாக்கிட்டு அதுதான் நிஜம்னு நம்பி வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த மாயையை உடைக்கிறது தான் இன்னைக்கு நாம எடுத்துக்கிட்ட மூலப்பொருளோட மைய கருத்து. எக்கார்ட் டோலே அவரோட கருத்துக்கள் தானே? கரெக்ட். எக்கார்ட் டோலே அப்படிங்கிற மிகச்சிறந்த தத்துவவாதியோட ஆழமான ஒரு வீடியோ பதிவிலிருந்து எடுக்கப்பட்ட கருத்துக்களை தான் இன்னைக்கு நாம அலச போறோம். நாம தினமும் வாழ்க்கை பயணத்துல சம்பாதிக்கிற பட்டங்கள், நம்ம உறவுகள், நம்ம வெற்றிகள், இதையெல்லாம் வச்சு நமக்கான ஒரு அடையாளத்தை நாமே உருவாக்கிக்கிறோம் இல்லையா? ஆமா, அது ஒரு கம்ஃபர்ட் ஜோன் மாதிரி ஆயிடுது. எக்ஸாக்ட்லி. ஆனா எக்கார்ட் டோலே இங்க ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புறார். இந்த மேலோட்டமான அடையாளங்கள் எல்லாத்தையும் உரிச்சு எடுத்தா கடைசியா மிச்சம் இருக்கிறது என்ன? உள்ளே இருக்கிற உண்மையான நீங்க யாரு? இந்த கேள்விக்கான விடை நம்ம ஒட்டுமொத்த வாழ்க்கை பார்வையை மாத்தக்கூடியது. அதுதான் என்னையும் ரொம்ப யோசிக்க வச்சது. எனக்குன்னு ஒரு பேர் இருக்கு, ஆசைகள் இருக்கு, கடமைகள் இருக்கு. இது எல்லாமே நான் இல்லைன்னு எக்கார்ட் டோலே சொல்லும்போது ஆரம்பத்துல எனக்கு கொஞ்சம் குழப்பமா தான் இருந்துச்சு. அந்த குழப்பம் வரது சகஜம்தான். ஏன்னா நான் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நாம பொதுவா நம்மள பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னு புரிஞ்சுக்க வேண்டியது அவசியமா இருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா, மனிதர்களாகிய நாம அடிப்படையில நம்மள 3 விஷயங்களா மட்டுமே அடையாளப்படுத்திக்கிறோம். ரைட். அந்த 3 விஷயங்கள் என்னென்ன? முதலாவது நமது உடல், அதாவது பிசிக்கல் பாடி. இது நாம கண்கூட பாக்குறது. ரெண்டாவது நமக்குள் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கும் எண்ணங்களோட ஓட்டம். இத ஸ்ட்ரீம் ஆஃப் திங்கிங் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நம்மளோட உளவியல் ரீதியான இருப்பு, சைக்கலாஜிக்கல் என்டிட்டி. கரெக்ட். மூணாவது அந்த எண்ணங்களோடு இணைந்து வர்ற உணர்ச்சிகள், எமோஷன்ஸ். இது 3 சேர்ந்து தான் நான் அப்படிங்கிற மனிதனை உருவாக்குதுன்னு நாம ரொம்ப ஆழமா நம்புறோம். ஆனா இதெல்லாம் நான் இல்லேனா வேற யாரு நான்? இது எனக்குள்ள ஒரு பெரிய முரண்பாட்டை உருவாக்குது. அந்த முரண்பாடு ஏடுறது ரொம்ப இயல்பானது தான். ஏன்னா சின்ன வயசுலேருந்து நம்ம அப்படித்தானே பழக்கப்படுத்தப்பட்டிருக்கோம். ஆமா, நான் சந்தோஷமா இருக்கேன், எனக்கு கோபம் வருது அப்படின்னு தான் சொல்றோம். எக்ஸாக்ட்லி. நான் சந்தோஷமா இருக்கேன், எனக்கு கோபமா இருக்கு, என் உடம்பு வலிக்குது. இப்படி இந்த 3 வட்டங்களுக்குள்ளே தான் நம்ம ஒட்டுமொத்த வாழ்க்கையும் சுத்திட்டு இருக்கு. ஆனா இந்த 3ஐயும் கொஞ்சம் ஆழமா கவனிச்சு பாருங்களேன். உங்க உடம்பு குழந்தை பருவத்துல இருந்த மாதிரி இப்போ இல்ல, தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்கு. உங்க எண்ணங்கள் ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி இப்போ இல்ல. உங்க உணர்ச்சிகள் கோபத்திலிருந்து சில நிமிஷங்கள்ல சிரிப்புக்கு மாறுது. ரைட். எல்லாமே டெம்பரவரி தான். அதுதான் விஷயம். இப்படி தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்கிற விஷயங்கள் எப்படி உங்க உண்மையான அடையாளமா நிரந்தரமான நீங்களா இருக்க முடியும்? எக்கார்ட் டோலேவோட கூற்றுப்படி இது எல்லாமே வெறும் ஃபார்ம்ஸ், அதாவது வடிவங்கள் மட்டும்தான். வடிவங்கள்னா ஒரு தற்காலிகமான விஷயம்னு சொல்றீங்களா? ஆமா. உணர்வு அல்லது விழிப்புணர்வு, அதாவது கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிறது கொஞ்ச காலம் தங்கி இருக்கிற மேலோட்டமான வடிவங்கள் தான் இந்த உடலும் எண்ணங்களும் உணர்ச்சிகளும். ஆனா நாம என்ன பண்றோம்னா தற்காலிகமா வந்த இந்த வடிவங்களோட நம்மள முழுமையா அடையாளப்படுத்திக்கிறோம். அதுதான் நம்மளோட முழு இருப்புன்னு தப்பா நம்புறோம். இது எப்படி புரிஞ்சுக்கலாம் நான் யோசிச்சப்போ எனக்குள்ள ஒரு உதாரணம் தோணுச்சு. அதாவது இத ஒரு பெரிய கடலோடவும் அதில் இருக்க அலைகளோடும் ஒப்பிடலாம்னு நினைக்கிறேன். அருமையான ஒப்புமை, சொல்லுங்கண்ணே. இப்போ கடலோட மேற்பரப்புல எப்பவும் அலைகள் வந்துகிட்டே இருக்கும் இல்லையா? சில நேரம் அலைகள் ரொம்ப சாந்தமா இருக்கும், சில நேரம் பெரிய சீற்றமா இருக்கும். அந்த அலைகளை நம்மளோட உடல், எண்ணங்கள் மற்றும் உணர்ச்சிகளோட ஒப்பிடலாம். கரெக்ட்.
நான் அந்த அலைகளை மட்டுமே பார்த்துட்டு அதோட சத்தத்தை மட்டுமே கேட்டுட்டு ஓ இதுதான் கடல் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். ஆனா அந்த மேற்பரப்பு அலைகளுக்கு அடியில இருக்கிற ஆழமான அமைதியான கடலோட பகுதியை நாம பெரும்பாலும் கவனிக்கிறதே இல்ல. மிகச்சரியான ஒப்பீடு இது. அந்த அலைகளுக்கு அடியில இருக்கிற அமைதியான கடல் என்ன அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறது தான் உண்மையான விடுதலையோட முதல் படி. ரைட். அலைகள் கடலோட ஒரு சிறு பகுதி மட்டுமே. ஆனா அலைகள் மட்டுமே முழுமையான கடல் கிடையாது. அத போலதான் நம்ம கோபமோ மகிழ்ச்சியோ நம்ம எண்ணங்களோ நாம கிடையாது. நாம அந்த அலைகளோட ஒன்றிணைஞ்சிடுறோம். அதாவது என் எண்ணம் இது, என் கோபம் இதுன்னு அந்த எண்ணங்களோடைய சண்டை போடுறோம். ஆமா, இல்லன்னா அதை நியாயப்படுத்துறோம். ஆனா எக்கார்ட் டோலே அந்த ஆழமான கடலை நம்ம உண்மையான அடையாளத்தை எசன்ஸ் ஐடென்டிட்டி அப்படின்னு அழைக்கிறாரு. நமது உடல், எண்ணங்கள், உணர்ச்சிகள் இதுக்கெல்லாம் அடியில எந்த சலனமும் இல்லாத ஒரு ஆழமான இருப்பு, ஒரு பிரசன்ஸ் எப்போதுமே இருக்கு. இல்ல, ஒரு நிமிஷம். இது கேக்குறதுக்கு ரொம்ப தத்துவார்த்தமா இருக்கு. ஆனா நிஜ வாழ்க்கையில இது எப்படி சாத்தியம்? என்ன கேக்குறீங்க? இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. என் இஎம்ஐ கட்டணும்னு என் மனசு நினைச்சுக்கிட்டே இருக்கு. நாள் முழுக்க மூளைக்குள்ள ஏதோ ஒரு சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கு. நான் இதை செய்யணும், அவர் அப்படி சொல்லிட்டாரே அப்படின்லாம் மனசு ஓடிட்டு இருக்கும்போது எப்படி என்னால அந்த ஆழமான கடலை, அந்த அமைதியை கண்டுபிடிக்க முடியும்? நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. பரபரப்பான இந்த வாழ்க்கையில அமைதியை கண்டுபிடிக்கிறது பலருக்கும் சாத்தியம் இல்லாத ஒரு விஷயமா தான் தோணுது. ஆனா அந்த அமைதியை நீங்க எப்போ உணர முடியும் தெரியுமா? எப்போ? எப்போ உங்க மனசுல ஓடுற எண்ணங்கள் ஒரு கணம் ஓய்வடைதோ அப்போ மட்டுமே உங்களால அந்த அமைதியை உணர முடியும். எதையும் சிந்திக்காம, கடந்த காலத்தை பத்தி கவலைப்படாம, வரப்போற எதிர்காலத்தை சரி செய்ய முயற்சிக்காம வெறும் ஒரு கவனிப்பாளரா நீங்க மாறும்போது எண்ணங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு உண்மையை உங்களால நேரடியா உணர முடியும். ஓ, வெறும் கவனிப்பாளரா இருக்கிறதுனா? ஆமா, உங்க எண்ணங்களோட ஓட்டத்துக்கு நடுவுல ஒரு சின்ன இடைவெளி இருக்கும். அந்த கேப், அந்த இடைவெளி தான் உங்களுடைய உண்மையான இருப்பு. ஆனா எண்ணங்களை நிறுத்துறது அவ்வளோ ஈஸியான காரியமா? இத நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கணும். ஏன்னா எண்ணங்களை நிறுத்துறது அப்படிங்கிறது காத்த நம்ம வெறும் கையால பிடிக்கிற மாதிரி ரொம்ப கஷ்டமானது. கண்டிப்பா. நான் இப்போ சரி, நான் எதையும் சிந்திக்க கூடாது அப்படின்னு நினைச்சாலே நான் எதையும் சிந்திக்க கூடாது அப்படிங்கிற ஒரு சிந்தனையே எனக்குள்ள ஓட ஆரம்பிச்சிடுது. என் மனசோடயே நான் போராட வேண்டியிருக்கு. இப்படி ஒரு மனுஷனால திடீர்னு சிந்தனையை நிறுத்திட்டு இந்த ஆழமான அமைதியை உணர முடியும்? இது பிராக்டிக்கலா சாத்தியமா? இங்கதான் பலரும் ஒரு பெரிய தப்ப செய்றாங்க. நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய மிக நுட்பமான விஷயம் இதுதான். இது எண்ணங்களை வலுக்கட்டாயமா நிறுத்துறத பத்தினது கிடையாது. ஓ, அப்படியா? ஆமா, மூளையோட போராடி சிந்திக்காத, அமைதியா இருன்னு கட்டளையிடுறது அதுவே இன்னொரு எண்ணம் தானே தவிர அது அமைதி இல்ல. அது இன்னும் ஒரு சத்தத்தை தான் உருவாக்கும். மாறாக இது இயல்பாவே நமக்குள்ள இருக்கிற அமைதியை கவனிப்பதை பத்தினது. கவனிப்பது, அதாவது நோட்டிசிங். எக்ஸாக்ட்லி. ஆங்கிலத்துல நோட்டிசிங் த ஸ்டில்னஸ் அப்படின்னு சொல்வாங்க. நீங்க புதுசா ஒரு அமைதியை உருவாக்க வேண்டாம். அது ஏற்கனவே உங்க ஆழ் மனசுல இருக்கு. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஓடிட்டு இருக்கிற எண்ணங்களுக்கு மத்தியில இருக்கிற அந்த சிறு இடைவெளியை கவனிக்கிறது மட்டும்தான். உதாரணமா, நீங்க இப்ப நான் சொல்றத ரொம்ப கூர்ந்து கவனிச்சிட்டு இருக்கீங்க இல்லையா? அந்த நொடியில உங்களுக்குள்ள எந்த எண்ணமும் இல்ல. எதையும் நீங்க அனலைஸ் பண்ணல. நீங்க வெறும் ஒரு கவனிப்பாளரா இருக்கீங்க. அந்த விழிப்புணர்வு நிலை தான் உங்களுடைய உண்மையான அடையாளம். ஆச்சரியமா இருக்கு. அதாவது நான் இப்போ நீங்க பேசுறத மட்டும் கவனிச்சிட்டு இருக்கேன். எதிர்காலத்தை பத்தின பயமோ கடந்த கால நினைப்போ இல்லாம உங்க வார்த்தைகள் என் காதுல விழுறத மட்டுமே நான் உணர்றேன். இந்த தருணத்துல எனக்குள்ள இருக்கிற அந்த கவனிக்கும் தன்மை தான் நீங்க சொல்ற அந்த இருப்பு அல்லது விழிப்புணர்வா? ஆமா, கரெக்ட். இது நாம நினைக்கிறத விட ரொம்ப ஆழமான ஒரு விஷயம். கண்டிப்பா. அதுதான் விழிப்புணர்வு நிலை அல்லது கான்ஷியஸ்னஸ். அந்த தருணத்துல நீங்க வெறும் உடலோ அல்லது எண்ணங்களோட தொகுப்போ கிடையாது. ஆனா மூலப்பொருள்ல எக்கார்ட் டோலே சுட்டி காட்டுற மிக முக்கியமான ஆச்சரியமான ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. என்னது? இந்த உணர்வு நிலை அல்லது விழிப்புணர்வு அப்படிங்கிறது இடத்திற்கும் காலத்திற்கும் அப்பாற்பட்டது. அதாவது இட் இஸ் நாட் டிபெண்டன்ட் ஆன் ஸ்பேஸ் அண்ட் டைம். ஓஹோ! ஒருத்தர்கிட்ட அந்த அமைதி முழுமையா இருக்கும்போது அது ஒரு அதிர்வலையா, ஒரு எமினேஷனா வெளிப்படுது. நீங்க எக்கார்ட் டோலேவோட வீடியோவை உங்க போன் ஸ்கிரீனுக்கு பின்னாடி இருந்து கவனிச்சாலும் சரி, இல்ல உலகத்தோட வேற எந்த மூலையில இருந்து பார்த்தாலும் சரி, அவர்கிட்ட இருந்து வெளிப்படுற அந்த அமைதியை உங்களால நேரடியா உணர முடியும். வெயிட், அது எப்படி சாத்தியம்?
அவர் எங்கேயோ உலகத்தோட ஒரு மூலையில இருக்காரு. அந்த வீடியோ பல வருஷங்களுக்கு முன்னாடி ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கலாம். நாம இன்னைக்கு வேற எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சாதாரண மொபைல் ஸ்கிரீன் வழியா அவரை பார்க்கறோம். அப்படி இருக்கும்போது எப்படி அந்த அமைதியோட வெளிப்பாடு நம்மள வந்து சேரும்? கேட்கறதுக்கே விசித்திரமா இருக்குல்ல? ஆமா, இது கொஞ்சம் நம்புறதுக்கு கஷ்டமா இருக்கே. எந்த ஒரு இயற்பியல் விதிகளுக்கும் இது அப்பாற்பட்டதா தோணுதே. அதுதான் இதுல இருக்கிற மிகப்பெரிய மாயாஜாலம். ஏன்னா விழிப்புணர்வு அல்லது கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிறது பௌதீக விதிகளுக்கு, அதாவது இடத்திற்கும் காலத்திற்கும் கட்டுப்பட்டது கிடையாது. அது ஒரு வைஃபை சிக்னல் மாதிரி இவ்ளோ தூரம் தான் போகும், இந்த சுவரை தாண்டி போகாது அப்படின்லாம் சொல்ல முடியாது. ரைட், புரியுது. அது எங்கும் நிறைந்தது. அதனால ஒருத்தர்கிட்ட அந்த ஆழமான அமைதி வெளிப்படும் போது அதை ஸ்கிரீன் வழியா கவனிக்கிற உங்களுக்கும் அந்த அமைதி கடத்தப்படுது. அது அவர் பேசுற வார்த்தைகள் மூலமா மட்டும் கடத்தப்படல, அவருடைய அந்த ஆழமான இருப்பின் மூலமாவும் அந்த எமினேஷன் மூலமாவும் கடத்தப்படுது. இது எப்படி நடக்குது? இது எப்படி நிகழுதுன்னா, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த அமைதி வெளியே இருக்கிற அமைதியை அடையாளம் கண்டுபிடிக்குது. உங்க உண்மையான அடையாளம் வெளிப்படைறதால தான் அந்த அதிர்வை உங்களால உணர முடியுது. அதாவது, நான் மொபைல் ஸ்கிரீனை பார்க்கறேன், ஆனா உண்மையில நான் அந்த ஸ்கிரீனுக்கு பின்னாடி இருக்கிற காலமற்ற, இடமற்ற ஒரு ஆழமான உணர்வு நிலையோட கனெக்ட் ஆகுறேன். இது கேட்கவே ரொம்ப சிலிர்ப்பா இருக்கு. ஆமா, சரி, இது இவ்ளோ ஆழமானது, இவ்ளோ நிம்மதி தரக்கூடியதுன்னா மனிதர்கள் ஏன் இத அன்றாட வாழ்க்கையில உணர்றதில்ல? ஏன் நாம எப்பவுமே எண்ணங்களுக்குள்ளேயே சிக்கிக்கிட்டு தேவையில்லாத விஷயங்களுக்காக தவிக்கிறோம்? எனக்கு அமைதி வேணும்னு தான் என் மனசு சொல்லுது. அப்புறம் ஏன் என் மனசே அந்த அமைதியை கெடுக்குது? இது ரொம்ப வேலிடான கேள்வி. இதுக்கு காரணம் நம்ம ஈகோ, அதாவது சிந்திக்கும் மனம். இதுதான் தனக்கான வேலையை மிக சரியா செய்யுது. ஒரு கணம் நமக்குள்ள அந்த அமைதி நிலவுறத நம்ம கவனிச்சாலும் உடனடியா நம்ம சிந்திக்கும் மனம் பயந்து போய் குறுக்கிடுது. அது ரிஜெக்ட் பண்ணுதா? ஆமா, அதை நிராகரிக்குது. அது என்ன சொல்லுது தெரியுமா? இந்த அமைதியை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது? எனக்கு எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு. என் வேலை, பணம், குழந்தைகளோட எதிர்காலம்னு பல கடமைகள் இருக்கு. இந்த அமைதி என் கடன்களை அடைச்சிடுமா? ரைட், பிராக்டிகலான கேள்விகள். இதனால என் வாழ்க்கை எப்படி முன்னேறும்னு மனசு அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்புது. சுருக்கமா சொல்லணும்னா, மனசானது அமைதியோட வலிமையை மறுக்குது. இத நான் அப்படியே என்னோட பொருத்தி பார்க்க முடியுது. சில நேரங்கள்ல நான் ரொம்ப டயர்டா இருக்கும்போது கண்ணை மூடி அமைதியா கொஞ்ச நேரம் உட்காருவோன்னு நினைப்பேன். ஆனா கண்ணை மூடுன அடுத்த நொடியே என் மனசு, இப்படி சும்மா உட்கார்ந்திருந்த உன் வேலையெல்லாம் யார் பார்க்கறது, நீ ஒரு பொறுப்பற்ற மனுஷன்னு என்னை குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக்கி என்னை உசுப்பி விட்டுரும். அதுதான் ஈகோவோட வேலை. மனசு எப்பவுமே அந்த அமைதியை கண்டு ஏதோ ஒரு வகையில பயப்படுதுன்னு தான் சொல்லணும். அது 100க்கு 100 உண்மை. மனசுக்கு தான் இருப்பு நிலைக்கணும்னா அதுக்கு எப்பவுமே ஏதாவது ஒரு பிரச்சனை தேவைப்படுது. பிரச்சனைகள், சவால்கள், எதிர்காலத்தை பத்தின பயம், இதெல்லாம் இல்லாம ஈகோவால உயிர் வாழ முடியாது. ஓஹோ, பிரச்சனைகள் தான் அதுக்கு உணவா? ஆமா, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா ஈகோக்குங்க வேலையே இல்ல. அதனால அது அமைதியை கண்டு பயந்து அது தேவையில்லாததுன்னு நிராகரிக்குது. ஆனா எக்கார்ட் டோலேவோட மிக ஆழமான கூற்று என்னன்னா, எந்த அமைதி அவங்க மனசு தேவையில்லாதுன்னு நிராகரிக்குதோ, எந்த அமைதியால பிரச்சனைகளை தீர்க்க முடியாதுன்னு ஈகோ நினைக்குதோ, அந்த அமைதி தான் பிரச்சனைகள் நிறைஞ்ச இந்த உலகத்திலேருந்து உங்களுக்கு உண்மையான விடுதலை அளிக்குது. இந்த ஈகோவோட செயல்பாட்டை பார்க்கும்போது எனக்கு ஒரு வேலையால ரொம்ப மனச்சோர்வடைஞ்ச மேனேஜரோட கதை தான் ஞாபகத்துக்கு வருது. சொல்லுங்க. அதாவது, ஒரு ஆபீஸ்ல வேலை பழுவால ரொம்ப டயர்டான ஒரு மேனேஜர் இருக்காருன்னு வச்சுப்போம். அவர்கிட்ட யாராவது போய், நீங்க ரொம்ப சோர்வா இருக்கீங்க, முதல்ல உங்க மனசையும் உடம்பையும் அமைதிப்படுத்தி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொன்னா அவர் என்ன சொல்வாரு? கோபமா, எனக்கு ரெஸ்ட் எடுக்க டைம் இல்ல, எனக்கு முடிக்க வேண்டிய வேலைகள் நிறைய இருக்குன்னு கத்துவார் இல்லையா? ஆமா, கண்டிப்பா அப்படிதான் ரியாக்ட் பண்ணுவாரு. ஆனா உண்மையா பார்த்தா அவர் அமைதியா எடுக்கிற அந்த ரெஸ்ட் தான் அவரோட சோர்வை நீக்கி பிரச்சனைய தெளிவா பார்த்து தீர்க்கிற திருவுகோல். அதுபோல தான் நம்ம மனசும் அந்த மேனேஜர் மாதிரி அமைதியை நிராகரிச்சுட்டு பிரச்சனைகளுக்குள்ளேயே உழன்றுட்டு இருக்கு. இதை விட சிறந்த ஒரு உதாரணத்தை சொல்ல முடியாது. நாமும் எல்லாரும் அந்த மேனேஜர் போட தான் நம்ம அன்றாட வாழ்க்கையில ஓடிக்கிட்டே இருக்கோம். இதை நம்ம ஒரு பரந்த கண்ணோட்டத்தோட ஒரு பிக பிக்சரா பார்த்தா உண்மையான விடுதலை என்னங்கிறது விளங்கும். ரைட். அந்த அமைதியை கண்டடைகிறது மூலமா உங்க பிரச்சனைகளை நீங்க உடனடியா மாயமா மறையச் செய்யல அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். விழிப்புணர்வு நிலை அடைஞ்சதுனால உங்க பேங்க் அக்கவுண்ட்ல பணம் பெருகிடாது. உங்க கடன்கள் அப்படியே தான் இருக்கும், உங்க பொறுப்புகள் அப்படியே தான் இருக்கும். பின்ன அது என்னதான் செய்யுது? அந்த அமைதி என்ன செய்யுதுன்னா, உங்களை அந்த பிரச்சனைகளோட பிடியிலிருந்து முழுமையா விடுவிக்குது. நானே அந்த பிரச்சனை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற அந்த மாயையை உடைக்குது. ஏன் பிரச்சனைகள் வேற,
உண்மையான நான் வேற அப்படிங்கிற ஆழமான புரிதலை தருது. அதுதான் அல்டிமேட் லிபரேஷன். இதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்? என் எண்ணங்கள், என் உணர்ச்சிகள், என் உடல் இதெல்லாமே எனக்கு தரப்பட்ட ஒரு கருவி. அவை என் வாழ்க்கையோட ஒரு பகுதி தானே தவிர அதுவே நான் கிடையாது. எக்ஸாக்ட்லி. என் பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு அந்த கருவிகளை நான் பயன்படுத்தலாம். ஆனா அந்த கருவிகளே நான் அப்படின்னு என்ன சுருக்கிக்க கூடாது. இந்த விழிப்புணர்வு பெறது தான் மனித வாழ்க்கையோட உண்மையான தேடலா இருக்கணும். நாம இதுவரைக்கும் மேலோட்டமான அலைகளை தான் நாமன்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா நமக்குள்ளே ஒரு ஆழமான சலனமில்லாத கடல் இருப்பத எக்கார்ட் டோலேயோட இந்த பார்வை நமக்கு மிக தெளிவா உணர்த்தியிருக்கு. ஆமா, அந்த ஆழமான கடல் தான் நம்ம உண்மையான அடையாளம், நம்ம எசன்ஸ் ஐடென்டிட்டி. அந்த அமைதியை நீங்க ஒரு முறை உணர்ந்துட்டீங்கன்னா, வெளியே வாழ்க்கை போராட்டங்கள் எவ்வளோ கடுமையா தொடர்ந்தாலும் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஆழமான அமைதி ஒரு நங்கூர மாதிரி உங்களை நிலைநிறுத்தும். வாவ்! எந்த புயல்லையும் நீங்க அலைக்கழிக்கப்பட மாட்டீங்க. ஈகோவால உருவாக்கப்படுற அந்த நாடகத்துக்கு வெளியே வந்து ஒரு பார்வையாளனா உங்களால உங்க வாழ்க்கையை பார்க்க முடியும். அந்த அமைதியில தான் உண்மையான சுதந்திரம் இருக்கு. மிக அற்புதமான ஆழமான ஒரு உரையாடல். நாம இன்னைக்கு விவாதிச்ச இந்த விஷயங்கள் உங்களை பற்றியே ஒரு புதிய கோணத்துல சிந்திக்க வச்சிருக்கோன்னு நம்புறேன். அடுத்த முறை உங்க எண்ணங்களாலோ அல்லது உங்க அன்றாட பிரச்சனைகளாலோ நீங்க சோர்வடையும் போது ஒரு கணம் அமைதியா இருங்க. உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. நான் இந்த பிரச்சனை தானா, அல்லது இந்த பிரச்சனைக்கு அடியில எந்த சலனமும் இல்லாம இருக்கிற ஆழமான அமைதி தானா அப்படின்னு. இவ்வளவு நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருதுன்னு நினைச்சா இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்க. மனப்பூர்வமான நன்றி.